ஹாய் ஆல், குட் ஈவினிங். டுடே கிட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு தாமான்னு சொன்னாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிடுங்க. பீல் ஆஃப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வாட்டரில் 5 to 10 minutes சோக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆஃப்டர் 5 minutesக்கு அப்புறமா இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்கேஸ் எக்ஸஸாக வாட்டர் இருந்தது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸாக மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிடும் அண்ட் டேஸ்ட்டையும் கொஞ்சம் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. மீன்வைல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ண பொட்டேட்டோவை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக அந்த பொட்டேட்டோ வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்த உடனே எடுத்து வச்சுட்டுங்க. ஸோ இது கூட டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக பெப்பர், ஸோ கிட்ஸுங்கிறதுனால வீட்டில் கொஞ்சமாக ஆரிகானோ இருந்தது, அதையும் ஆட் பண்ணேன். ஸோ ஆரிகானோ இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். கிட்ஸுக்கு வந்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக கையில் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.